வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது 2 blocks, ஒரு பிளாக் 2 பிளாக் 2 block சிஸ்டம் சம்பந்தமான நியூமெரிக்கல்ஸ். Calculate the acceleration of block and force of friction between them. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்குற போது இது ஒரு பிளாக் இருக்குது, இது ஒரு பிளாக் இருக்குது. இது ஸ்மூத் சர்ஃபேஸ், அதனால் ஃப்ரிக்ஷன் இங்கே இருக்காது. பட் இதில் 0.4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் இந்த பிளாக்குக்கு இடையில் இருக்கும். ஸோ 50 நியூட்டன் ஃபோர்ஸு அப்பர் பிளாக்கில். இதை நம்ம எம்னு வச்சுக்கோம், இதை நம்ம கேபிட்டல் எம்னு வச்சுக்கோம். ஃபஸ்ட் காமன் ஆக்சலரேஷன். காமன் ஆக்சலரேஷன் எவ்வளவு வேணும்? = AC. ரெண்டும் ஒரே பிளாக்காக மூவ் பண்ணணுன்னா காமன் ஆக்சலரேஷன் தேவை. இதுக்கும் ஒரே ஆக்சலரேஷன் இருக்கணும். ஸோ காமன் ஆக்சலரேஷன் = applied force divided by total mass. ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் எவ்வளவு? 50 நியூட்டன் தான் நம்ம அப்ளைட் ஃபோர்ஸு. டிவைடட் பை டோட்டல் 5 + 10, 5 + 10 = 50 by 15 = 10/3. So acceleration common = 10/3 or 3.3 meter per second square. இதுதான் காமன் ஆக்சலரேஷன். ஸோ ரெண்டு பிளாக்கும் டுகெதர் மூவ் பண்ணணுன்னா காமன் ஆக்சலரேஷனில் போகணும். இது ரெண்டும் இப்படி காமன் ஆக்சலரேஷனில் போகணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, ஃபோர்ஸ் மேலே உள்ள பிளாக்கில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபோர்ஸு மேலே உள்ள பிளாக்கில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கீழே உள்ள பிளாக்கையும் மூவ் பண்ணணும். அதுக்கு யார் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க? எஸ், அது கீழே யாரும் செப்பரேட்டாக கொடுக்கல. பட் இந்த சர்ஃபேஸுக்கும் இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அது இதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும், மூவ் பண்ணு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதுக்கு உள்ள ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இது இந்த இடத்துல நார்மல் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதோட வெயிட் mg. ஸோ n ஸோ யூ கேன் சே n mg. இங்கே நார்மல் ரியாக்ஷன் இருக்காது, ஏன்னா இங்கே ஃப்ரிக்ஷன் இருக்காது, ஏன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ். n mg. ஸோ n m. m எவ்வளோது? இது மேலே கொடுக்குது. ஸோ m எவ்வளோ வரும்? வாட் இஸ் த நார்மல் ரியாக்ஷன்? m is equal to 5 mass of this one m into g 10 is equal to n is equal to 50 Newton. n is equal to 50 Newton. ஸோ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும், மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த பக்கத்தில் நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ சர்ஃபேஸ். இது எஃப்னு நம்ம வச்சுக்கோம், ஏன்னா ஃபஸ்ட்டு எஃப்எல் கண்டுபிடிப்போம். ஸோ எஃப்எல் இஸ் ஈக்குவல், ஏன்னா மோஷன் இந்த பக்கம் இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கு இடையில் இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இதுக்கு தேவையான ஃபோர்ஸை கொடுக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரிக்ஷனல் இஸ் ஈக்குவல் டு மியூஸ் இன்ட்டு n. mu is equal to 0.4 coefficient of friction into n. m is equal to mg. mg 5 into g 10. So mu is equal to n into mg. So 40 divided by 50 is equal to 20 Newton. So maximum friction or maximum static friction maximum இவ்வளவு தான் இருக்குது. ஸோ எஃப்எல் எவ்வளோ வரும்? ஸோ எஃப்எல் கம்ஸ் அவுட் டு பி 20 நியூட்டன். ஸோ இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும்? இந்த ரெண்டும் இதுவும் ஒன்றா மூவ் பண்ணணும்னா இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அதுதான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும். இதுக்கு இது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு. பட் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கணும்? ஸோ எஃப் ஷுட் பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு இதை மூவ் பண்ணுறதுனால மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் காமன். ஏன்னா ரெண்டும் ஒன்றா மூவ் பண்ணணும்னா காமன் ஆக்சலரேஷன் இருக்கணும். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு காமன் ஆக்சலரேஷன் எவ்வளோது? 10/3 is equal to 100 divided by 3. So F
is equal to 100 divided by 3 or 33.3 ஃபோர்ஸுங்கிறதுனால நியூட்டன். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், இங்கே வந்து நமக்கு தேவை எவ்வளோ ஃபோர்ஸிங் இந்த இடத்துல தேவை, இந்த இடத்துல தேவை 33.3 நியூட்டன் தேவை. பட் இது எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது? 20 நியூட்டன். நீங்களே வெளில சொல்லுங்கள், ரெண்டு ஒன்றா மூவ் பண்ணுவோம், பண்ணாதா? பண்ணாது. ஏன்னா இது நமக்கு இதை மூவ் பண்ணுறதுக்கு 33 ரூபா தேவை. 33 ரூபா தேவை. இங்கே இருக்கிறதே 20 ரூபா தான். 20 ரூபா தான் இருக்குது. கணக்கில் 20 ரூபா கணக்கில் பார்த்துக்குவோம். 33 நியூட்டன் தேவைப்படுது, 20 நியூட்டன் தான் இருக்குது. இது கூட சேர்ந்து மூவ் பண்ணுமா? இவ்வளோ இவ்வளவு நியூட்டன் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸு இவ்வளவு இங்கே இருந்தால் தான் ரெண்டும் ஒன்றா மூவ் பண்ணும். பட் 33.3 நியூட்டன் தேவைப்படுது, 20 நியூட்டன் இருக்கிற போது இது சேர்ந்து மூவ் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா தேவையான அளவுக்கு நமக்கு இங்கே இல்லை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் இதுக்கு ஃபோர்ஸை கொடுக்கறது இந்த பக்கம் 10 கிலோ இதுக்கு. ஸோ இட் மீன்ஸ் வி கேன் see என்ன சொல்லலாம், the friction force required, F is equal to force required, frictional force required to move M, that is 10 kg block, which is equal to 33.3 Newton. But maximum limiting friction is equal to 20 Newton. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு தான் இந்த ஃபோர்ஸ் equal to move the block கொடுக்கணும். ஸோ 33.3 நியூட்டன் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் இது மூவ் பண்ணுறப்போ இதுவும் சேர்ந்து மூவ் பண்ணும். ரெண்டும் ஒரே பிளாக்காக காமன் ஆக்சலரேஷனில் மூவ் பண்ணும். இப்போ என்ன பண்ணுது, இதில் அவைலபிள் இந்த எஃப் எவ்வளவு? 20 நியூட்டன் தான். ஸோ இது மூவ் பண்ணும், இதுவும் மூவ் பண்ணும், டெஃபினட்டாக மூவ் பண்ணும். பட் இது தனியாக மூவ் பண்ணும், இது தனியாக மூவ் பண்ணும். ஏன்னா காமன் ஆக்சலரேஷன் வராது. காமன் ஆக்சலரேஷன் ஏன் வராதுன்னா, தேவையான ஃபோர்ஸ் இதை மூவ் பண்ணுறதுக்கு இந்த 50 நியூட்டன் நீங்கள் கொடுக்குறப்போ இங்கே 50 இந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கும் இடையில் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு 33.3 நியூட்டன் இருக்கணும். அப்போ தான் இதுவும் சேர்ந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் 33 இருக்கிற போது ரெண்டும் ஒன்றா மூவ் பண்ணும். பட் இங்கே 20 நியூட்டன் தான் இது ப்ரொவைட் பண்ணுது. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடிங் ஒன்லி 20 நியூட்டன். ஸோ இந்த பாட்டம் பிளாக்கு செப்பரேட்டாக மூவ் பண்ணும். அது கூட டாப் பிளாக் 5 கிலோ பிளாக்கோட மூவ் பண்ணாது, 10 கிலோ தனியாக மூவ் பண்ணும். ஸோ ரெண்டு ஆக்சலரேஷன் இருக்குது. காமன் ஆக்சலரேஷனுங்கிற கான்செப்ட்டு இப்போ கிடையாது. ஏன்னா தேவையான ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு கீழே உள்ள பிளாக்கு கொடுக்கல. அப்போ காமன் ஆக்சலரேஷன் என்ன பண்ணணும்? A1 பார்ப்போம். A1 ஃபார் 5 kg. 5 kgக்கு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? 5 kgக்கு இந்த பக்கம் 50 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் இந்த ரெண்டு சர்ஃபேஸ் மோஷன் இந்த பக்கம் இருக்குது, ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது. FL லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், FL இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் FL இருக்குது. FL அப்படி இருக்கிற போது FL எவ்வளவு? 20 நியூட்டன், இங்கே 50 நியூட்டன். ஸோ F நெட் எவ்வளோ வரும்? F net is equal to மோஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ மோஷன் இஸ் இன் திஸ் டைரெக்ஷன், இட் மீன்ஸ் acceleration is in this direction. So F net is equal to, what is F net? F net is equal to motion இந்த பக்கம் இருக்குது 50 நியூட்டன் பெருசாக இருக்கும், மைனஸ் 20 இட்ஸ் ஈக்குவல் டு 30 நியூட்டன். நியூட்டன் லா யூஸ் பண்ணுவோம். net force is equal to mass into acceleration. So net force is equal to mass into acceleration, or acceleration is equal to net force summation of force divided by mass. நம்ம எதுக்கு பார்க்குறோம்? 5 kgக்கு பார்க்குறோம். 5 kg எவ்வளோ வருது? This is 30 divided by 5. So இதை A1 வச்சுக்கோம். So this is moving with an acceleration of A1 and this is moving with an acceleration of A2. So A1 is equal to 30. So நம்ம பார்த்துட்டோம், A1 is equal to 6 meter per second square. For M, that is 10 kg. 10 kg. Force எவ்வளோ தேவைப்படுது? So force is equal to mass into acceleration, or acceleration இப்படி வச்சுக்கோங்க.
acceleration 2 is equal to force by acceleration 2 is equal to force by mass. ஏன் இங்கே நம்ம ஃப்ரிக்ஷன் எதுவும் எடுக்கல? ஏன்னா இதுக்கு தேவையான ஃபோர்ஸு 33 ஒன்றா சேர்கிறதுக்கு. பட் இதுக்கு கிடைக்கிறது எவ்வளோ? இதில் 33 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 20 ரூபா கிடைக்கிது. ஸோ தட் இஸ் த ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் இந்த 20 நியூட்டனுக்கு தான் இதுக்கு அவைலபிள் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ F is equal to 20 divided by mass 10, क्योंकि M is equal to 10 kg. So A2 is equal to 2 meter per second square. Find acceleration and frictional force between the two blocks. So இது ஒரு block, இது ஒரு block, இது ஒரு block. இதோட மாஸ் வந்து 10 kg, கீழே உள்ளது 20 kg. ஸோ இது ஸ்மூத் சர்ஃபேஸ்னால இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்காது. இது ரஃப் சர்ஃபேஸ், அதனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். மேக்ஸிமம் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் மோஷனுக்கு எகென்ஸ்டாக கொடுக்க முடியும்னு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குற போது மோஷன் இந்த பக்கம் இருக்குது. மோஷன் இந்த பக்கம் இருந்தால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதுக்கு இடையில தான் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ ஃப்ரிக்ஷனல் மோஷன் இந்த பக்கம் இருக்கிறப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். That is F limiting, that is maximum static frictional force இந்த டைரெக்ஷனில் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பார்க்கணுன்னா, வெதர் இந்த ரெண்டு பிளாக்கு மூவ் பண்ணுதா இல்லையா, ரெண்டு பிளாக்கில் எந்த பிளாக்கில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அது மூவ் பண்ணுதான்னு பார்ப்போம். அது மூவ் பண்ணிச்சுன்னா ஸோ ரெண்டுத்துக்கும் ஆக்சலரேஷன் இருக்குது. ஆக்சலரேஷன் ரெண்டும் ஒரே பிளாக்காக மூவ் பண்ணலாம், அல்லது செப்பரேட் மூவ் பண்ணலாம். இதுக்கு தேவையானது கீழே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இதுக்கு தேவையான ஆக்சலரேஷன் இதுக்கு இடையில் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுத்தா ரெண்டும் ஒன்றா மூவ் பண்ணும். இல்லை, இதுக்கு தேவையான ஃபோர்ஸ் மேலே உள்ளதுக்கு தேவையான ஃபோர்ஸ் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா ரெண்டும் இது தனியாக மூவ் பண்ணும், இது தனியாக மூவ் பண்ணும் வித் செப்பரேட் ஆக்சலரேஷன். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுதா இல்லையா? எஸ், த பாடி இஸ் மூவிங். பாடி இஸ் மூவிங். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ரெண்டும் மூவ் பண்ணுது காமன் ஆக்சலரேஷனுக்கு எடுப்போம். ஏ காமன் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் அப்ளைடு. F total applied divided by total mass. Total force applied is equal to 90 Newton divided by total force 10% 30. So acceleration common is equal to 3 meter per second square. So ரெண்டும் மூவ் பண்ணும். if ஒன்றா மூவ் பண்ணிச்சுன்னா common acceleration will be 3 meter per second square. இப்போ செகண்ட் பாயிண்ட்டு இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது மூவ் பண்ணணும் வித் காமன் ஆக்சலரேஷன். ஓகே, பட் வாட் அபவுட் திஸ் ஒன்? இது மேலே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கல, பட் அதுவும் மூவ் பண்ணணும். ஒன்று சேர்ந்து ரெண்டு சேர்ந்து இப்படி மூவ் பண்ணணும், ஒன்று மேலே ஒன்று இப்படி மூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான ஃபோர்ஸ், இதுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் இந்த பக்கம் எவ்வளோது, இதுக்கு தேவையான ஃபோர்ஸு எவ்வளோ தேவைப்படுது ரெண்டு ஒன்றா மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது. ஸோ ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு மூவ் திஸ் பாடி. ஸோ திஸ் இஸ் வி கால் இட் அஸ் எஃப், பிகாஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் அதை மூவ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குது. தேர்ஃபோர் ஃபோர்ஸ் required to move m, small m, that is small m is equal to 10 kg, is F, we call it F1, which is equal to F is equal to mass. So mass into common acceleration. Mass எவ்வளவு? m, small m is equal to 5 kg, 10 kg. 10 into common acceleration எவ்வளவு? common acceleration 3. So F required is equal to 30 Newton. ஸோ இதை மூவ் பண்ண நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? ரெண்டு ஒன்றா டுகெதர் மூவ் பண்ணால் 30 நியூட்டன் தேவைப்படுது. 30 நியூட்டன். இந்த 30 நியூட்டன் ஃபோர்ஸ் எதுலேருந்து வரும்? இதுக்கும் இடையில இருக்கிறது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதுதான் அந்த 30 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுக்கும். ஓகே, இன்கேஸ் ஸோ ஃபோர்ஸ் 30 நியூட்டன், பட் அடுத்து நம்ம பார்ப்போம் FL ஆர் FS மேக்ஸிமம் ஸ்டாட்டிக். இதுக்கு இடையில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸு தான் இதுக்கு மோஷன் கொடுக்கணும், ஃபோர்ஸை கொடுக்கணும்.
இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என். மியூ எவ்வளவு 0.4, என் எவ்வளவு சி இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது என், இது மேலே mg கொடுக்குது mg. ஸோ n is equal to mg, small mg. So mu is equal to 0.4 into mg is equal to 0.4. M is equal to mass of that upper block. N is equal to this m into g. கீழே ஆக்ட் பண்ணது இல்லையா, this m is equal to 10 into g, 10 into 10 meter per second square is equal to 4 into 10, 40 Newton. So FL is 40 Newton. ரெண்டு ஒன்றா மூவ் பண்ணாதா? கண்டிப்பாக ஒன்றா மூவ் பண்ணும். ஏன் மூவ் பண்ணுன்னா, இங்கே இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ 30 நியூட்டன் தேவைப்படுது, பட் இந்த ஃப்ரிக்ஷன் எவ்வளோ கொடுக்குது 40 ரூபா தேவைப்படுது. அவன்கிட்ட போய் நீ என்ன 30 ரூபா இந்த 40 ரூபா வச்சுக்க அப்படின்னா ஒரு சந்தோஷமாக மூவ் பண்ணுவோம் இல்லையா, அவன் அதே தான். ஸோ போத் பிளாக் சின்ஸ் F is that is FL is greater than the required force, both block will move as single unit with common acceleration of 3 meter per second square. இந்த சிச்சுவேஷனில் ரெண்டும் காமன் ஆக்சலரேஷனில் ஒரே ஃபோர்ஸில், ஒரே காமன் ஆக்சலரேஷன் ஒரே ஃபோர்ஸில் மூவ் பண்ணும். ஒரே ஆக்சலரேஷனில் ரெண்டும் மூவ் பண்ணணும். இங்கே ஆசிட்டிஸ் ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே தேவைப்படுற ஃபோர்ஸ் எவ்வளவு, இதே எஃப் 30 நியூட்டன் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு 40 நியூட்டன் கொடுத்துருது. ஸோ போத் வில் மூவ் அஸ் ஏ சிங்கிள் யூனிட்.